அதாவது தனுஷோட 3வது டைரக்ஷன் படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் முடியுது. கிட்டத்தட்ட துள்ளுவதோலுமையே இன்னும் ஸ்டைலாக கிளாஸாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட அடிநாதம்னு சொல்கிறாங்க. இந்த படம் February 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ராணாதோட டிராகன் படமும் அதே ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் தனுஷ் டைரக்ஷன் அப்படிங்கிறதாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள். இப்போ இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை பற்றி ஒரு ஹீரோ மிகவும் சிலாயிச்சு பேசியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம அருண் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அருண் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் இயக்கியில் 4வது படமான இட்லி கடை படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அந்த போஸ்டர்லையும் அவன் பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் வில்லன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்த பக்கம். ஆனால் அருண் விஜய் அவர்கள் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை பற்றி என்ன சொன்னார்னா, நான் வந்து இட்லி கடை ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும் போது தனுஷ் பிரதர் என்னை கூப்பிட்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட ட்ரெய்லர் எனக்கு காமிச்சார். நான் பார்த்துட்டு தனுஷ் பிரதர்கிட்ட சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப இளமையான படம், யூத்தெல்லாம் ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒத்துப்போகுது. எல்லாரும் அந்த ட்ரெய்லரை பாராட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ட்ரெய்லரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கான முதல் நாள் வசூல் மிகப்பெரிய அளவுக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். தனுஷ் அவர்கள் விதவிதமாக டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ பவர் பாண்டி ஒரு படம், ராயன் ஒரு படம், இப்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டோட்டலாக முற்றிலும் வேறு ஒரு படம் அப்படின்னு அருண் விஜய் அவர்கள் ரொம்பவே பாராட்டி தள்ளியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே பவர் பாண்டி, ராயன் 2 படம் ஹிட் அடிச்ச தனுஷ் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மூலம் ஹாட்ரிக் அடிக்க போகிறாரா இல்லையா என்று.